இந்தியாவில் 1000 அப்படின்னு சொல்லக்கூடிய பயோகேஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் ஃபேக்டரிஸ் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஜப்பானுடைய பிரதமர் அப்படிங்கிறவங்களும் இந்திய பிரதமர் பாரத பிரதமர் மோடி அவர்களும் அப்படிங்கிறவங்க ஸோ ட்ரீட்டில சைன் பண்ணியிருக்காங்க. இது முக்கியமானது. பயோகேஸ் அப்படிங்கிறது பயோகேஸ் ப்ரொடக்ஷன் ஃபேக்டரிஸ். ஹவு மெனி? 1000. 1000 உயிரி எரிவாயு உற்பத்தி ஆலைகள் அப்படிங்கிறது தொடங்குவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஜப்பானுடைய பிரதமர் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. அவங்க பேரு சனே தகாய்ச்சி அப்படிங்கறத எடுத்துக்கணும். லாஸ்ட் அந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு லைட் வெளிச்சம் போதுமா? ஏன் லைட் ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்கே. ஸோ 1000 அப்படின்னு சொல்லக்கூடிய பயோகேஸ் அப்படிங்கிற ஃபேக்டரிஸ் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் மோடி அவர்களும் ஜப்பானுடைய பிரதமர் சனே தகாய்ச்சி அவர்களும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது முக்கியமானதா பார்க்கப்படுது. அப்ப சனே தகாய்ச்சி அப்படிங்கிறது ஜப்பானுடைய எத்தனையாவது பெண் பிரதமர்? முதல் பெண் பிரதமர். சரியா? முதல் பெண் பிரதமர், 105வது பிரதமர். அந்த வரிசையில அந்த நாலு அவங்க தான், 5 அவங்க தான். இப்ப இருக்கிறது 105. 104வது பிரதமராகவும் அவங்க தான் இருந்தாங்க, முதல் பெண் பிரதமர். அதே மாதிரி 105வது பிரதமராகவும் அவங்க தான் இருக்கிறாங்க. இப்ப வரிசை பிரகாரமா 105ல இருக்கிறாங்க இப்போது. சனே தகாய்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தங்கை என்று அழைத்த பிரதமர் மோடி சிஸ்டர்னு கூப்பிட்டுருக்காரா. அது ரொம்ப நிகழ்ச்சியா இருந்திருக்கு. அப்ப இந்தியாவில் 1000 உயிரி எரிவாயு அப்படின்னு சொல்லக்கூடிய பயோகேஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் ஃபேக்டரிஸ் அப்படிங்கிறது முக்கியமா எழுதி வச்சுங்க. 17 முக்கிய துறைகளில் முதலீடுங்க. ஏன்னா இதெல்லாம் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சமீபத்தில் எந்த நாட்டோட நம்முடைய இந்தியா அப்படிங்கிறது முக்கியமான துறைகள்ல கையெழுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் 17 முக்கிய துறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா எழுதி வச்சுக்கலாம். 1 இன்னோவேஷன் அப்படிங்கிறது எதுல சார்? இன்னோவேஷன், இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு புத்தாக்கம் அப்படிங்கறதுல கோஆபரேஷன். இன்வெஸ்ட்மெண்ட், இன்னோவேஷன், கோஆபரேஷன், IIC. இன்வெஸ்ட்மெண்ட், சரியா? இன்னோவேஷன், கோஆபரேஷன். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட், இன்னோவேஷன், கோஆபரேஷன் அப்படிங்கிறது முதலீடு, புத்தாக்க, ஒத்துழைப்பு அப்படிங்கிறது. இரண்டாவது அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, உயர் தொழில்நுட்பம். அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அப்படிங்கிற உயர் தொழில்நுட்பம். இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் 15th அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஹையர் அபிஷியல்ஸ் மீட், அதுல லாஸ்ட் இயர் 2025 அப்படிங்கிறது ஜப்பான்ல நடந்திருக்கு. அதுல பாரத பிரதமர் மோடி அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. 15வது. அதாவது இதுவரைக்கும் 15 முறை இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அவங்க நாட்டில் அப்படிங்கறத பாக்குறோம். சோ இவங்க எத்தனையாவது பெண் பிரதமர்? முதலாவது பெண் பிரதமர். இவங்க எத்தனையாவது பெண் பிரதமர்? முதலாவது பெண் பிரதமர். இவங்க எத்தனையாவது பிரதமர்? 105வது பிரதமர். சரியா? யார பத்தி பேசிட்டு இருக்கோம்? சனே தகாய்ச்சி. எந்த நாட்டு பிரதமர்? ஜப்பான் நாட்டு பிரதமர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ இது முக்கியமானது அப்படி சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நடந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல அடுத்து எழுதி வச்சுங்க. பட்ஜெட் தாக்கல் தமிழ்நாட்டுல. பட்ஜெட் யாரு சொல்லுவா? அங்கே வந்து 112 அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதோட பட்ஜெட், நேஷனல் பட்ஜெட். 112 அப்படிங்கிறது பட்ஜெட்டோட ஆர்டிகல்ஸ். தமிழகத்தினுடைய, அதாவது தமிழகம் இல்ல, ஸ்டேட்டோட பட்ஜெட் 202 கன்ஃபார்ம் மட்டும் சொல்லணும். 202 அங்க 112, இங்க 202. இதெல்லாம் இந்த கம்பேரிட்டிவா இருக்கிறதுல பக்கத்துல போய் எழுதி வச்சுக்கணும். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்டோட பட்ஜெட் அப்படிங்கிறப்ப 112 ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஸ்டேட் அப்படிங்கறது 202 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ ஏன் இங்க சொல்லியிருக்காங்கன்னா, முதல்வர் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி வைஸா அவர் வந்து ஆய்வு செய்யறாரு, இன்ஸ்பெக்ஷன் மேற்கொள்றாரு அப்படிங்கறதான் இங்க பாக்குறோம். சரியா? சோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்.
நீட்டு ஜேஇ அடிப்படையில் சேர்க்கை பொது தேர்வு மதிப்பெண்ணுக்கு 50% முக்கியத்துவம் அளிக்க பரிசீலனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நீட்டு ஜேஇ இவங்கெல்லாம் அந்த தேர்வுகளை நடத்துறது யாரு? NTA, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இப்ப யாருங்க நியூ சேர்மன் ஆஃப் CBSE? லோகண்டே. யாரு செக்ரட்டரி? பரத்வாஜ். வருண் பரத்வாஜ். அவங்க தான் இருக்காங்க. வருண் பரத்வாஜ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. எழுதி வச்சுங்க. யாரு சார்? ஜூலை 20 இப்ப நீட்டோட ரிசல்ட்டா மறுதேர்வு வச்சாங்க இல்லையா? மறுதேர்வு அப்படிங்கிறது ஜூலை 20 இந்த மாசம் 20ஆம் தேதி அப்படிங்கிறது வெளியிடப்படுகிறது. ஸோ நம்ம இந்தியாவில் மட்டும் நடக்கல, வெளிநாடுகளிலேயும் நடந்திருக்கு. குறிப்பா துபாயில நடந்திருக்கு, அபுதாபில நடந்திருக்கு, தோஹால நடந்திருக்கு, மஸ்கட்ல நடந்திருக்கு, சிங்கப்பூர். எழுதி வச்சுங்க. 14 நாடுகள் வெளிநாடுகளிலேயும் நடந்திருக்கு. தமிழகத்துல மட்டும் 1.20 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. 1,20,000 பேர் தமிழகத்துல மட்டும். வர 20ஆம் தேதி ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தமிழகத்துல மட்டும் நீட் தேர்வு எழுதுறவங்க எத்தனை பேரு? 1,20,000 பேர். இதுல குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள் அப்படிங்கிறது 36. டென்டல் அப்படிங்கிறது 2 தான் இருக்கு. டென்டல் அதாவது கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய 36 கல்லூரிகள். நர்சிங் அப்படிங்கறது ஒன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. என்னன்னு பாத்துங்க. தண்ணீர் இல்லாமல் தத்தளிக்கும் கொளத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மையம். தண்ணீரே இல்லையா கொளத்தூர் அப்படிங்கிறது? சரியா? முன்னாள் முதலமைச்சருடைய தொகுதியா? இப்ப டிவிக்கு அதை கைப்பற்றி இருக்கு. சோ முக்கியமானது சட்ட படிப்புகள் வியாபாரமாக மாறாமல் அரசு பார்த்துக் கொள்ளும். யாருங்க நம்முடைய சட்டத்துறை அமைச்சர்? நிர்மல்குமார். மின்சாரத்துறை அமைச்சர் யாருதான்? நிர்மல்குமார். சட்டத்துறை லீகல் மினிஸ்டர், லா மினிஸ்டர் யாருதான்? நிர்மல்குமார் அவர்கள் எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? திருப்பரங்குன்றம் எந்த மாவட்டத்தில் வருது? மதுரை அப்படிங்கறதுல வருது. மதுரையில எத்தனை சட்டமன்ற தொகுதிகள்? சட்டமன்ற தொகுதிகள் 10. சரியா? மதுரையில சட்டமன்ற தொகுதிகள் 10. சிவகங்கை 4, ராமநாதபுரம் 4, புதுக்கோட்டை 6. சரியா? புதுக்கோட்டை 6. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு மாவட்டமா படிச்சிருக்கிறோம். அந்த இண்டிவிஜுவல் கேர் அப்படிங்கிறது. மேகதாது அணை கர்நாடக அரசை எதிர்த்து தமிழக காங்கிரஸ் போராட்டம் நடத்தும். யாருங்க? ராஜேஷ்குமார் சொல்லியிருக்காரு, அமைச்சர். ராஜேஷ்குமார் அப்படிங்கிறது காங்கிரஸ் தானே? இவர் எந்த துறைக்கான அமைச்சர்? சுற்றுலாத்துறை, டூரிஸ்ட். நேத்துக்கு யாரு பார்த்தோம்? சுற்றுலாத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு ஜிதேந்திர சிங். அப்ப ஜிதேந்திர சிங் யார வரவேற்றாரு? ஜப்பான் பிரதமர் சனை தகாய்ச்சி அவங்கள வரவேற்றார் அப்படி சொல்லி பாக்குறோம். மேகதாது அணை எந்த 2 மாநிலங்களுக்கு இடையில? கர்நாடகா அண்டு தமிழ்நாடு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே என்ன அணை இருக்கு? கபினி அணை. கர்நாடகா அந்த மாதிரி இருக்கக்கூடிய காவிரி நதிநீர் ஆணையம் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டாங்க 1990. 1990 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. 1990. சென்னை IIT அப்படிங்கறதுல இன்னைக்கு தொடங்குதான் பெரு நிறுவன நிதி குறித்த 3 நாட்கள் கல்விசார் மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஞாபகம் வச்சுங்க. சென்னை IIT எத்தனையாவது முறையாக? 6வது முறையாக முதலிடம் இருக்கு NIRF ரேங்கிங்ல. NIRF அப்படிங்கறதோட எக்ஸ்பான்ஷன் என்ன? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது தான் NIRF அப்படிங்கறத எடுத்துக்கணும். NIRF அப்படிங்கிறது ஸோ ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். வேற என்ன இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஜூலை 3 தானப்பா? வைகை ஆற்றை மீட்க இளைஞர்கள் முன்வர வேண்டும். RV ஆர்லேக்கர். வைகை ஆற்றை மீட்க இளைஞர்கள் முன்வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா. அது எந்தெந்த மாவட்டங்களுக்கு பயன்படுது? மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம். மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம். வைகை அப்படிங்கிறது. வைகை ஆற்றங்கரையில மதுரையை உருவாக்கிய மன்னர் யாரு? முடத்திருமாறன். வைகை ஆற்றங்கரையில மதுரை உருவாக்கிய மன்னன் யாரு? முடத்திருமாறன். 2 சங்கங்களில் இடம்பெற்ற மன்னன் யாரு? முடத்திருமாறன். 2வது தமிழ் சங்கத்திலும் இருக்காரு, 3வது தமிழ் சங்கத்திலும் இருக்காரு. யாரு? முடத்திருமாறன். முதல் சங்கம் அப்படிங்கிறது எந்த ஆறு? அபிநயா, பக்ருலி ஆறு. 2வது சங்கம் குமரி ஆறு. 3வது சங்கம் தான் வைகை ஆறு. முதல் சங்கம் அப்படிங்கிறது பக்ருலி ஆறு, 2வது சங்கங்கிறது குமரி ஆறு, 3வது சங்கங்கிறது வைகை ஆறு. ஆற்றங்கரைகள் அப்படி சொல்லி பார்க்கணும். சரி, முதல் சங்கத்தை ஆதரித்தது
கயல்வெளி சொல்லப்பா. சரி. கார்த்தி வர மாட்டேன்ருச்சு, தப்பிச்சிட்டீங்கம்மா. கடுங்கோன்லாம் கிடையாது. காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை. காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை தமிழுக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படிங்கறதுல அக்கால இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை தமிழர்களுடைய பண்பாடு பாரம்பரியம் கலாச்சாரம் படிக்கும் போது ஜெனரல் ஸ்டடீஸ்லயும் படிப்பீங்க. தமிழக அரசு நடத்தப்படக்கூடிய அத்துணை போட்டித் தேர்வுகளுக்கு முக்கியம். அப்ப முதல் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை. இந்த நீவா இருக்கிறவங்கள எழுத வேண்டாம், சும்மா வீடியோ பாத்துங்க. மறுபடியும் நீங்க வீடியோ பார்த்து தெரியாத ரெஃபர் பண்ணிக்கங்க. இப்ப எழுதிட்டு இருக்கோம் நான் நேராகும். இரண்டாவது சங்கம் அப்படிங்கிறது தான் முடத்திருமாறன் முதல் உக்கிரப்பெருவழுதி வரை. முடத்திருமாறன் முதல் உக்கிரப்பெருவழுதி வரை. காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை ஒண்ணு. வெண்டேரி செல்லியூர் முதல் முடத்திருமாறன் வரை. சரியா? அடுத்ததான் முடத்திருமாறன் முதல் உக்கிரப்பெருவழுதி வரை. முடத்திருமாறன் முதல் உக்கிரப்பெருவழுதி வரை. இப்ப வைகை ஆற்றங்கள்ல மதுரை உருவாக்கிய மன்னனேரு முடத்திருமாறன் அப்படிங்கிறது. கடவுச்சீட்டு ஏற்படுத்தும் கவலை. கடவுச்சீட்டு எழுதிங்க, தமிழ்ல கேட்பாங்க. கடவுச்சீட்டு அப்படிங்கறத இங்கிலீஷ்ல பாஸ்போர்ட். இந்த பாஸ்போர்ட் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. கடவுச்சீட்டு இது வந்து கலைச்சொற்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். தமிழ்ல டிசைனிங் ஃபேக்டரா இருக்கு கலைச்சொற்கள். கடவுச்சீட்டு என்ன இந்த கட்டுரை எழுதியிருக்கிறாங்க? கடவுச்சீட்டும் குடியுரிமை சான்றிதழும் சட்ட ரீதியாக வேறுபட்டவை என்பதை விளக்குவதுடன் சட்டத்தை மதிக்கும் எந்த இந்திய குடிமகனும் தன்னிச்சையான விலக்களுக்கு அஞ்ச வேண்டியதில்லை. அரசியலமைப்பு சட்டநிலை பாதுகாப்பா உள்ளது என்பதையும் அரசு ஒரே நேரத்தில் தெளிவாக உறுதியளித்திருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த கட்டுரை சொல்லுது. அப்ப இந்த கட்டுரை எதற்கு சார் சொல்லியிருக்காங்க? இந்திய கடவுச்சீட்டு என்பது வெறும் பயண ஆவணம் மட்டுமே. இந்தியாவோட பாஸ்போர்ட் அப்படிங்கிறது ஒன்லி டிராவலிங் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி ரிப்போர்ட்னு சொல்றாங்க. அது குடியுரிமைக்கான இறுதியான சான்றாக கருத முடியாது. எஸ், சோ பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க எல்லாம் அது சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கறத அது உறுதிப்படுத்த முடியாது. அது ஒன்லி ஃபார் டிராவலிங் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் மைதானங்களின் எதிர்காலம். ஒலிம்பிக் போட்டிகளிலும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளிலும் காமன்வெல்த் போட்டிகளிலும் இந்தியா தொடர்ந்து தனது சாதனைகளை உயர்த்தி வருகிறது. அதில் தமிழகத்தின் பங்கு குறித்த எதிர்பார்ப்பும் கேள்வியும் எழுகிறது. சோ இங்க இருக்கக்கூடிய மைதானங்களை பூரா பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த கட்டுரை எழுதியிருக்காங்க. பட்ஜெட். இப்ப ஸ்டேட்டோட பட்ஜெட் அப்படின்னாவே என்ன ஆர்டிகல் 202 அப்படிங்கிறது. சரி, இந்த வருடம் தமிழகத்தினுடைய பட்ஜெட்டை யாரு தாக்கல் செய்வா? அந்த பினான்ஸ் மினிஸ்டர் யாரு? மரிய வில்சன் அவர்கள் தான் இந்த முறை நம்முடைய பட்ஜெட் அப்படிங்கறத தாக்கல் பண்ணுவாங்க. சோ மரிய வில்சன் அவர்கள் எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஆர்கே நகர், ராதாகிருஷ்ண நகர், ஆர்கே நகர் அப்படிங்கிற ஒரு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ ஏஐ தீர்ப்புகளை மேற்கோள் காட்டுவதை நீதிமன்றங்கள் அனுமதிக்க கூடாது. ஏஐ அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா? 2026 எங்க நடந்துச்சு? இந்தியாவுல நீர்வழிகள் நடந்துச்சு 2026. 2027 எங்க நடக்கிறது? சுவிட்சர்லாந்துல நடக்க இருக்குது. 2025 எங்க நடந்துச்சு? பிரான்ஸ்ல நடந்துச்சு. 24 எங்க நடந்துச்சு? சவுத் கொரியால நடந்துச்சு. சவுத் கொரியா சியோல நடந்துச்சு. 23 எங்க நடந்துச்சு? பிரிட்டன் அப்படிங்கிறது பிளவுட்சியாவா இந்த மாதிரி நடந்துச்சு. சரக்கு கப்பல்ல கொள்ளை முயற்சியை முறியடித்த இந்திய போர்க்கப்பல் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? நம்முடைய INS அப்படின்னு சொல்லக்கூடிய நேவல். அதுல அட்மிரல் யாரு? கிருஷ்ண சுவாமிநாதன். சொல்லுங்க. கிருஷ்ண சுவாமிநாதன். யாரு வந்து ஆர்மியோட ஹையர் அபிஷியல்? தீரஜ் சேத் எத்தனையாவது? 31வது. தீரஜ் சேத் அப்படிங்கிறது எத்தனையாவது? 31வது. அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடக்கம். அமர்நாத் அப்படிங்கிறது பத்ரிநாத் கேத்ரிநாத் அப்படின்னு சொல்லுவோம் ஜம்மு காஷ்மீர்ல. சோ அங்க இருக்கக்கூடிய அது வந்து இன்னைக்கு தொடங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிபிஜி ராம்ஜி சட்டத்தின் கீழ் 3 விதி தொகுப்புகள் வெளியீடு. பிபிஜி ராம்ஜி சட்டம் அப்படின்னு சொன்னாவே எந்த திட்டத்தோடு தொடர்புடையது? 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். அப்ப 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பழைய பேர் என்ன? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். சோ பிபிஜி ராம்ஜி எப்போது அமுல்படுத்தப்பட்டது? ஜூலை 1, 2026. ஜூலை 1, 2026 அப்படிங்கறதுல ஏற்படுத்தப்பட்டது. சோ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2005. இது எப்ப சட்டமாக்கப்பட்டது? 2006 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ முக்கியமானது இதுல 60% யாரு கொடுக்குறா? மத்திய அரசு கொடுக்குது.
40% ஸ்டேட் கவர்மெண்ட். அந்த அளவுல தமிழகத்திற்கு மத்திய அரசு கொடுத்த அமௌண்ட் அளவு 79 கிடையாது, 7 தான். சரியா? 7000 கோடி. அப்சல்யூட்டா 7937 57 கோடி. தமிழக அரசு 5000 கோடியா, அப்ராக்சிமேட்டா 13000 கோடியா, 13000 கோடி. டோட்டலா 1.5 லட்சம் கோடி, 1.5 லட்சம் கோடி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். இவர் தான் நம்முடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர். எழுதி வச்சுங்க. பெட்ரோலிய ஹர்தீப் சிங் பூரி. நான் கூட சொன்னேன் பூரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி. பூரி, ஹர்தீப் சிங் பூரி அப்படிங்கிறவர் தான் நம்முடைய பெட்ரோலியம் அண்ட் கேஸ், பெட்ரோலியம் அந்த துறைக்கான அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி. ஹர்தீப் சிங் பூரி அப்படிங்கறத எடுத்துங்க. ஹர்தீப் சிங் பூரி அப்படிங்கிறவர் தான் பெட்ரோலியத்துறை அமைச்சர். ஹர்தீப் சிங் பூரி அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ்ல எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமோட அது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபார்ம் ஆகும். வேற என்ன சார் இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்நாடகம் குவாலியரில் பாறை சரிந்து விழுந்ததில் 7 பேர் உயிரிழப்பு. ஏற்கனவே நேற்று லேண்ட்ஸ்லைட் வந்து 2 மாநிலத்தில் பார்த்தோம். ஒன்னு கர்நாடகம், இன்னொன்னு என்னது அசாமா. இமாச்சல பிரதேசங்க. எழுதவே இல்லையா? லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறது 2 மாநிலம் பார்த்தோம். கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அசாமா இல்ல வந்து இமாச்சல பிரதேசம் பாத்துங்க. இமாச்சல பிரதேஷ். இங்கிலாந்து, பெல்ஜியம், அமெரிக்கா முன்னேற்றமா? சரியா? இது வந்து பிஃபாவா? பிஃபா எத்தனையாவது? 23. 22 எங்க நடந்துச்சு? கத்தார்ல யாரு வின்னர்? அர்ஜென்டினா. ரன்னர் யாரு? பிரான்ஸ். சரியா? பிரான்ஸ் ஸ்பெயினா? பிரான்ஸ் எத்தனை முறை வின் பண்ணிருக்கு? பிரான்ஸ் வந்து 2 முறை. 5 முறை யாரு? பிரேசில். 4 முறை யாரு? ஜெர்மனியை வெளியே அனுப்பினது யாரு? பராகுவே. ஜெர்மனி வெளியேற்றினாரு பராகுவே அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? எத்தனை நாடுகள் பங்கேற்கிறாங்க? 48. எத்தனை அந்த மாதிரி நாடுகள் நடத்துது? 3 நாடுகள். அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ. சிவியாடெக். அம்மா சொல்லுப்பா வித்யா. சிவியாடெக் எந்த ஊரு? போலந்து. யானிக் சின்னர் எந்த ஊரு? இட்டாலி. இட்டாலி அப்படின்னு சொல்றது. கைப் அவங்க எந்த ஊரு? யுஎஸ்ஏ. என்னங்க? யுஎஸ்ஏ. இதெல்லாம் படிச்சதுதான். திரும்ப ரீகலெக்ட் பண்ணணும், ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் அடிக்க முடியும். சோகோவிச் எந்த ஊரு? செர்பியா. மூன்றாவது சுற்றில் சோகோவிச் அண்ட் சிவியாடெக்கா. மென்ல இவங்க விமன்ல. அந்த மாதிரி மழை விளையாடிய முதல் T20. என்ன சொல்ல வராங்க? இந்தியா இங்கிலாந்து இடையான T20 தொடரின் முதல் ஆட்டம் மழை காரணமாக பாதிக்கப்பட்டது அப்படி போட்டிருக்காங்களா? கனடா ஓபன் 2வது சுற்றில் தானியா ஆதர்ஷி. இந்த விளையாட்டுல யாரெல்லாம் வந்து எந்தெந்த விளையாட்டோட தொடர்புடைய வந்து தெரிஞ்சுக்கணும். உக்ரைன் தலைநகர்ல ரஷ்யா தீவிர வான்வெளி தாக்குதல். உக்ரைனோட தலைநகர் எது? கியூ. உக்ரைனோட கேபிட்டல் சிட்டி கியூ. உக்ரைனோட அதிபர் வோலாதிமிர் ஜெலன்ஸ்கி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின். ரஷ்யாவோட கேபிட்டல் சிட்டி மாஸ்கோ. ரஷ்யாவில இருந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன எடுத்திருக்கோம்? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் ஆல்சோ 5 இயர் பிளான் எடுத்துக்கலாம். 5 இயர் பிளான் அப்படிங்கறத எழுதிக்கலாம். வாங்க. பிரான்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு. 2வது நாளாக பங்குச்சந்தை எழுச்சியா. காலை அப்படின்னு சொன்னாவே முன்னேற்றமா? காலைனாவே புல்லுனாவே ஆப்டிமிஸ்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். பங்கு சந்தைகளை யாரு வந்து நோடல் பண்றா? யாருன்னா செபியோட எக்ஸ்பான்ஷன் என்ன? செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? மும்பை. செபி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1988. சரியா? ஆன்டி கரப்ஷன் ஆக்ட் இன்க்ளூடிங். இது எந்த வருஷத்தோட ஆக்ட்? 1992. செபியோட தற்போதைய இயக்குனர் யாரு? துகின் காந்த பாண்டே. ஆல்ரெடி இருந்தது யாரு? மாதவி பூரி போஜ். ஏன் வந்து அவங்கள இது பண்ணாங்க? அதானி குழுமத்துல அந்த மாதிரி ஸ்டாக் வாங்கியிருக்காங்க, வச்சிருக்காங்கன்னு அந்த மாதிரி வந்துச்சு. யூபிஐ தளத்தில் 2272 கோடி பரிவர்த்தனைகள். பரிவர்த்தனை அப்படிங்கிற டிரான்சாக்சன். யூபிஐயோட எக்ஸ்பான்ஷன் என்ன சொன்னோம்? யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது வெளிநாட்டுல எத்தனை நாடுகள்?
10 நாடுகள். அதுல 10வது நாடு யாரு? கிரீஸ் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. 10வது நாடு யாருப்பா? கிரீஸ் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இன்னைக்கு உன்னோட கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் ஓவர். கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க, வேகமா எடுங்க. கரெக்டா நான் 9:30க்கு ஆரம்பிச்சேன், 9:30 ஷார்ப்பா ஆரம்பிச்சது, 54 முடிஞ்சிருச்சு. 24 நிமிஷம். எதாவது இம்பார்ட்டன்ட் தேவையோ அதை பூரா பேசியிருக்கேன். இன்னைக்கு பேப்பர்ல இருந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பேசப்பட்டிருக்குது, முக்கியமானது. இன்னைக்கு பெலாரஸ் அப்படிங்கிற நாட்டோட சுதந்திர தினம். பெலாரஸ் அப்படிங்கிற நாட்டை எழுதி வச்சுங்க. பெலாரஸ் அப்படிங்கிற நாட்டினுடைய இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறது ஜூலை 3 அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இம்பார்ட்டன்ட் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், முக்கியமானது அப்படி சொல்லி பாக்குறோம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைவேட்லி பில்டட் ராக்கெட் வந்து பிரைவேட் கிளே ராக்கெட் பில்டர்ஸ் உருவாக்கி இருக்காங்களா? விக்ரம் 1 ராக்கெட் அப்படிங்கிறது பிரைவேட் அதமாக இருக்கக்கூடிய ராக்கெட் அதமாக ஒரு ப்ரொடக்ஷன் சென்டர் அப்படிங்கிறது உருவாக்கி இருக்கான். விக்ரம் 1 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ராக்கெட் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க, சரியா? சோ இதுல என்னென்ன கூடுதல் விஷயங்கள் அப்படிங்கறது நம்ம